ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒரு 3 பங்குகள் வந்து பெரிய லாபத்தை எடுத்து கொடுத்துட்ருக்குது. ஸோ இன்றைக்கி இவ்வளோ டவுன் ஆகும் போதுலையுமே ஒரு 3 ஸ்டாக் வந்து ரொம்பவே ப்ராஃபிட் எடுத்து கொடுக்குது அப்படின்னா அந்த அந்த இது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சே ஆகணும். ஸோ அதை தான் வந்து நான் உங்களுக்கு சொல்லலான்ட்டு வந்திருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் வீடியோ இப்போ தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கைஸ். ஓகே வாங்க இன்றைக்கி ஷேர் மார்க்கெட் எப்படி ரன் ஆகுது, அதுபோக என்ன 3 ஸ்டாக் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்குது, அதுவும் எவ்வளோல ரன் ஆகுது அப்படிங்கிற வரைக்கும் தெளிவாக பார்க்கலாம் கைஸ். ஓகேவா, இன்றைக்கி வந்து மார்க்கெட் எப்படி ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸ் வந்து 2375.64 புள்ளி வந்து குறைஞ்சி 78,606.31 புள்ளியில் வந்து ரன் ஆகி வந்துட்டுருக்குது. நிஃப்டி வந்து எவ்வளோல ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 735.11 சரிஞ்சு 23,982.60 வந்து ரன் ஆகி பெரும் சரிவு வந்து சந்திச்சிருக்குது இன்றைக்கி. அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி வந்து ஒரு 3 ஸ்டாக்கு அதே இதில் இந்த ஒரு சரிவுலையும் வந்து இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் எடுத்துருக்குன்னா அது என்ன ஸ்டாக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது வந்து ஒரு 3 ஸ்டாக் வந்து இருக்குங்க. ஓகேவா, அதில் மொதல் ஸ்டாக் வந்து என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒன்றா வந்து செட்டப் கமர்ஷியல் வெஹிக்கல் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்தியா லிமிட்டடுங்க. ஓகேவா, ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லூமெக்ஸ் தாங்க. ஸோ மூணாவது வந்து என்ன ஸ்டாக் வந்து இப்போ பெரிய லெவலில் போயிட்டுருக்குன்னா பஜாஜ் கன்சியூமர் கேருங்க. இந்த மூணையும் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோல ரன் ஆகுதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி எவ்வளோல ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்என்பி வந்து பிஎஸ்சி நிறுவனமான இந்த செட்டப் கமர்ஷியல் வெஹிக்கல் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்தியா லிமிடெட் வந்து 4.45% வரைக்கும் உயர்ந்திருக்குங்க. ஒவ்வொன்றுமே வந்து 16,997.90 வந்து வர்த்தகமாகி வந்துட்டுருக்கு. ஸோ இந்த கம்பெனி வந்து இவ்வளோ உயர்ந்து போகிறதுக்கான காரணம் வந்து எதுவுமே கிடையாதுங்க. ஓகேவா, ஸோ சந்தையோட ஏற்ற இறக்கம் தான் இதுக்கு வந்து காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரெண்டாவது உள்ள ஸ்டாக் வந்து என்ன இது பார்க்கலாம் வாங்க. ரெண்டாவது ஸ்டாக் வந்து எப்படி ரன் ஆகுதுங்கிற பார்க்கலாம். ஸோ ரெண்டாவது வந்து லூமெக்ஸ் ஆட்டோ டெக்னாலஜிஸ் லிமிடெட் தாங்க. ஸோ இது வந்து இன்றைக்கி எவ்வளோ உயர்ந்திருக்குன்னா 2.1% வந்து எல்லாமே உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி எவ்வளோ வர்த்தகமாகிக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 564.60 வந்து வர்த்தகமாகி வந்துட்டுருக்குங்க. ஓகேவா, ஸோ இன்றைக்கி தான் வந்து அந்த லூமெக்ஸ் ஆட்டோ டெக்னாலஜி லிமிடெட் வந்து அவங்களுடைய காலாண்டு முடிவுகளையும் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி அதனாலே வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் அதிகமாக இருக்குங்க. ஓகேவா, ஓகே நம்ம இப்போ வந்து தேர்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ பஜாஜ் கன்சியூமர் கேர் எவ்வளோல ரன் ஆகுதுங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டில் எஸ்என்பி பிஎஸ்சி கம்பெனியில் வந்து பஜாஜ் கன்சியூமர் கேர் லிமிடெட் வந்து 2.1% வந்து உயர்ந்திருக்குது. உயர்ந்து இன்றைக்கி அதோட ஷேர் ப்ரைஸ் அமௌண்ட்டு எவ்வளோல ரன் ஆகி வந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 268.40 வந்து வர்த்தகமாகி வந்துட்டுருக்கு. ஓகேவா, ஸோ இந்த கம்பெனி வந்து எதனால் இவ்வளோ இது ப்ராஃபிட் வருது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இதுவுமே வந்து அவங்க வந்து சொல்லவே இல்லை, எந்த ஒரு அறிவிப்பும் அவங்க வந்து வெளியிடவே இல்லைங்க. ஓகேவா, ஸோ அதனால் பங்கு விலையில் எந்த ஒரு மாற்றமே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து ஷேர் மார்க்கெட்டில் எப்படி ரன் ஆகுமோ அதே மாதிரி தான் வந்து ரன் ஆகி அதோட ப்ராஃபிட்டு அதோடைய லாஸ் ரெண்டையுமே வந்து சேர்ந்து வச்சிட்ருக்கு. ஓகேவா, இந்த கம்பெனியில் இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் இருக்குது எந்த ஒரு காரணமுமே இல்லை, ஷேர் மார்க்கெட்டு அப் அண்ட் டவுனில் இருக்கிறது தான் இது காரணம் அப்படிங்கிற மாதிரியும் வச்சுக்கலாங்க. ஓகேவா, ஓகேங்க, இந்த மாதிரி ஒரு அப்டேட்டான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வேணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஓகேவா, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, டாடா பை பை சி ஆல். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் கீப் ஸ்டே டியூன் கைஸ். ஓகே, டாடா பை பை.